Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 28/1/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வார இறுதியில், அதாவது வெள்ளிக்கிழமை 31 ஜனவரி 2025 அன்று வெளியிடப்படலாம் அப்படிங்கிற நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட் டைம் வந்தவங்களாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது டே 1லேருந்து நீட் யூஜி 2025 டே 1லேருந்து செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கான எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது நீட் யூஜி 2025க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மிங் ஃப்ரைடே 31 ஜனவரி 2025 அன்று எதிர்பார்க்கப்படுகிறது, வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதற்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீட் யூஜி 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் டே 1லேருந்து கடைசி நாள் வரைக்கும், அதாவது நீங்கள் அப்ளிகேஷனெல்லாம் போட்டு உங்களுக்கு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு தேவையான எல்லா கைடன்ஸும் கொடுத்து காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு டோட்டல் பேக்கேஜ் மாதிரி. இதில் உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் ஏதாவது தேவைப்படுது ரவுண்ட் 2ல் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் கைடன்ஸ் கொடுத்து நம்ம ஒரு பெய்டு சர்வீஸ் பேக்கேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். இது வரைக்கும் 2024, 23, 22 இந்த ஆண்டுகளில் நம்மக்கிட்ட கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு ஒதுக்கீட்டின் கீழே வரக்கூடிய கல்லூரிகள், நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய கல்லூரிகள், ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்ஸில் எல்லா இடங்கள்லையும் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்ட மாணவர்கள் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விபரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது இதுதான் அந்த அப்டேட். என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீட் யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் 2025 at neet.nta.nic.in 2025 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அனைத்து அறிவிப்புகளும் என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான neet.nta.nic.inல இன்று வெளியிடப்படுமா அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்டேட் ஃபார் நீட் ஆஸ்பிரன்ஸுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நீட் யூஜி 25 ரெஜிஸ்ட்ரேஷன் லைக்லி டு பிகின் சூன், கூடிய விரைவில் அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியிடப்படும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த செய்தி. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் வில் கமன்ஸ் சூன், அஃபீஷியல் வெப்சைட் neet.nta.nic.in. சோர்ஸ் told to எக்கனாமிக் டைம்ஸ் now digital that the NEET registration 2025 is likely to commence by Friday, January 31st. அப்போது இந்த எக்கனாமிக் டைம்ஸுக்கு கிடைச்ச சோர்ஸின் அடிப்படையில், ஓகேங்களா, அவங்களுக்கு கிடைச்ச சோர்ஸின் அடிப்படையில் நீட் யூஜி 2025க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜனவரி 31, 2025 வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது இது நியூஸ் பேப்பரில் வந்த அப்டேட் தான். அதனால் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று 2025க்கான நீட் யூஜி 2025க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அப்டேட் நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம SAP Views யூடியூப் சேனலை உடனுக்குடனாக போஸ்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணிவிட்டு பேமெண்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டு அப்ளை நீட் யூஜி 2025 கேண்டிடேட்ஸ் நீட் டு கிளிக் NEET registration 2025 link
இதெல்லாமே நம்ம சொன்னது தான். டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி சாம்பிள் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து 2025க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அவங்க கேட்டிருக்கிற டேட்டாவெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணணும். அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஃபைனல் கம்ப்ளீஷன் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பேஜுன்னு இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதை பிடிஎஃபாக வச்சுக்கணும் ஃபார் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் ரெசிப்டையும் எடுத்து வச்சுக்கணும். ஃபில் நீட் யூஜி 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் அண்ட் பே த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அடுத்தது இது வரைக்கும் என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்பார் கார்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பார் கார்டு இஸ் நாட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும் கண்டிப்பாக. அதாவது இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது இல்லைன்னா உங்களுடைய சைல்டுஹுட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, அதில் ஏதாவது உங்களுடைய பெயர் 10th மார்க் ஷீட் பிரகாரம் இல்லாமல் இருக்குது, இல்லை டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னும் என்டிஎன் ஏற்கனவே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்பார் கார்டு இஸ் நாட் மேண்டேட்ரி அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்பார் ஐடி இஸ் நாட் மேண்டேட்ரி. aspirants can continue to registration for the examination using other available means. அதாவது வேறு ப்ரூஃப் என்னென்ன இருக்குதோ அந்த ப்ரூஃபை கொடுத்தும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2024 12th மார்க் ஷீட்டை வச்சு அப்ளை பண்ணலாம், பாஸ்போர்ட்டை வச்சு அப்ளை பண்ணலாம், பேன் கார்டை வச்சு அப்ளை பண்ணலாம், ஆதார் கார்டை வச்சு அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதர் டாக்குமெண்ட்ஸை வச்சும் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறத 2025 நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ ஆப்ஷனல் கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 180 கேள்விகள் மட்டுமே இருக்கும். 180 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 180 மினிட்ஸ், அதாவது 3 மணி நேரம். இதில் நோ செக்ஷன் பி, செக்ஷன் பி அப்படிங்கிறது இருக்காது. செக்ஷன் பி ரிமூவ்டு. ஓகேங்களா? அப்போ ஃபிசிக்ஸுக்கு 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரிக்கு 45 கொஸ்டின், பாட்டனிக்கு 45 கொஸ்டின், ஜுவாலஜிக்கு 45 கொஸ்டின். டோட்டலாக 180 கொஸ்டின்ஸை 180 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்கனாமிக் டைம்ஸில் இன்றைக்கி வந்த நேற்று போஸ்ட் பண்ண இம்பார்ட்டண்ட் அப்டேட். ஸோ இந்த வார இறுதியில், அதாவது இந்த மாத இறுதியில் கூட எடுத்துக்கலாம், ஜனவரி 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2025க்கான நீட் யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஆக்டிவேட் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் அதாவது நீட் ஆஸ்பிரன்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கர்நாடகா கேஇஏ எக்ஸாமுக்கு, கர்நாடகா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ரெஜிஸ்டர் செய்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் 2024 நீட் அப்ளிகேஷனுடைய கன்ஃபர்மேஷன் பேஜ். என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அடுத்தது 2025 நீட் எக்ஸாமுக்கு நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவெல்லாம் எடுக்கணும். ஏன்னா அந்த டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு கீழே கேண்டிடேட்னுடைய நேம், டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் ஸ்டூடியோவில் சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே 10 KB to 200 KBக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், 10 கைவிரல் ரகை அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே 2024 தகவலினுடைய அடிப்படையில். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா நம்ம ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். இப்போது
2024 ப்ராஸ்பெக்டஸில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்டு என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்டுடியோவில் சொன்னீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்க கிளியராக எடுத்து கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 கைவிரல் ரேகை தான் அந்த லெஃப்ட் அண்டு ரைட் ஹேண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கு, 11th மார்க் ஷீட் இஃப் அப்ளிகபிள் அதையும் கையில் வச்சுக்கோங்க, 12th மார்க் ஷீட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஆதார் நம்பர், அந்த ஆதார் நம்பரை நீங்கள் எங்கே லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, எந்த ஃபோன் நம்பரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தயார் நிலையில் வைத்துக்கொள்ளுங்கள். மறக்காமல் ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடி தேவைப்படும். இமெயில் ஐடி இல்லாதவங்க இமெயில் ஐடியும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் 2025க்கு தேவையான லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். இது 2024 அடிப்படையில் தான் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் செய்யணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா 1700 ரூபாய். இதில் ஏதாவது ரிவைஸ் ஆகிருந்தது, இந்த எக்ஸாம் ஃபீஸில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா அதை 2025 நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இடபிள்யூஎஸ் கேட்டகரி ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் 1600 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜென்டராக இருந்தால் 1000 ருபீஸ், அவுட் சைடு இந்தியாவாக இருந்ததுன்னா 9500 ருபீஸ். இதில் உங்களுக்கு 200 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் மாற்றம் செய்யணும், ஏன்னா 180 மினிட்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்பார் ஐடி தேவையில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது நீங்கள் 2025க்கு செல்ஃப் ஸ்டடி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களாக இருந்தால் நம்ம ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரம் 1 டிசம்பர் 2024 வரைக்கும் 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 20 டெஸ்ட்டுக்கு பக்கம் அப்லோட் பண்ணியாச்சு. 35 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு நம்ம அதிகமாகவும் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏன்னா இன்னமும் 95 நாட்கள் உள்ளன. இதில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்களுக்கு 3000 ருபீஸ் இந்த டெஸ்ட் சீரீஸுக்கு சார்ஜ் பண்ணுறோம். இதை பற்றின மேலும் விவரம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது ஆன்லைனில் தான் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும், ஒரு கோச்சிங் சென்டரில் ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா வீட்டிலிருந்து படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்றவங்க உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைமில் உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல், இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் எழுதிக்கலாம். ஒன்ஸ் அப்லோட் பண்ணியாச்சுன்னா அதை 30 டேஸ் டைமுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் உங்களுக்கு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணோன்னே அவுட் ஆஃப் 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கரெக்டான கொஸ்டினுக்கு +4, தவறான கேள்விக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி உங்களுக்கு உடனுக்குடனாக ரிசல்ட்டும் வந்துடும். விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், பேடிஎம் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.